ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்களை பத்தி. மனித வாழ்க்கைங்கிறது பல ஏற்ற இறக்கங்களையும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல ஆச்சரியமான திருப்பு முனைகளையும் கொண்ட ஒரு நீண்ட பயணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கொஞ்சமும் எதிர்பாராத பல புதிய சிக்கலையும் உங்களால தீர்க்க முடியாத பெரும் துன்பங்களையும் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சந்திக்க வேண்டிய ரொம்ப மோசமான காலகட்டமா இப்ப இருக்கிற காலகட்டம் இருக்கு. இயற்கையிலேயே சிம்ம ராசிங்கிறது நெருப்பு ராசி. சூரியனை அதிபதியா இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்கு. சிம்ம ராசிக்காரங்கனாலே காட்டுல வாழற சிங்கம் மாதிரி அவங்க எதுக்கும் அஞ்சாத கம்பீரமானவங்க. ஒரு ராஜாக்குரிய அனைத்து தகுதிகளும் ஆளுமை பண்பும் இவங்க கிட்ட இயற்கையாவே இருக்கும். எதற்காகவும் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத நேர்மையான குணம் கொண்டவங்க. மனசுல பட்டதை யாருக்கும் பயப்படாம முகத்துக்கு நேரா தைரியமா பேசுற குணம் இவங்க கிட்ட நிறையாவே இருக்கும். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களோட மனசு தாங்காது. தன்னிடம் உதவின்னு வர்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கற பெரிய வள்ளல் தன்மை இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கு. எந்த ஒரு இடத்துலயும் இவங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவ்வளவு நல்ல சிறப்பான குணங்கள் இருக்கிற உங்களுக்கு சில பலவீனங்களும் குறைகளும் இருக்கு. நீங்க நேருக்கு நேரா எதையும் பேசுறதால பல எதிரிகள் உங்களுக்கு எளிதா உருவாயிருப்பாங்க. கோபம் வந்துட்டா உங்களால கட்டுப்படுத்துறது முடியாத காரியம். உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா அவங்களோட வலையில ரொம்ப ஈஸியா விழுந்துருவீங்க. போலியான முகத்துக்கு மயங்கி உங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை உங்க பக்கத்திலேயே வச்சு அழகு பார்ப்பீங்க. தற்பெருமை மற்றும் பிடிவாத குணம் சில நேரங்கள்ல உங்களை பெரிய ஆபத்துல தள்ளிவிட்டுரும். உங்களை இந்த கோபத்தையும் புகழ்ச்சிக்கும் மயங்குற குணத்தையும் பயன்படுத்தி பலர் உங்களை ஏமாத்தி அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்க பார்ப்பாங்க. நீங்க உங்க கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு உங்களை புகழ்ந்து பேசுறவங்களை நம்பாம இருந்தாலே இந்த உலகத்துல உங்களை வெல்ல யாராலையுமே முடியாது. இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க ஒரு கூண்டில் அடப்பட்ட சிங்கம் போல உங்களை முடக்கி போட்டு பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்துட்டு இருக்கு. அதனால கடந்த சில மாதங்களாகவே நீங்க பலவிதமான மன உளைச்சலையும் உடல்நல பாதிப்பையும் தேவையில்லாத அவமானங்களையும் பார்த்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு கடினமா உழைச்சாலும் உங்க உழைப்புக்கான மரியாதை கிடைக்காமையே போயிருக்கும். அந்த பதவி உயர்வும் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சிருப்பாங்க. உங்க மேல வீண் பழியும் நீங்க செய்யாத தவறுக்கு தண்டனையும் உங்களுக்கு தேடி வந்திருக்கும். பணம் உங்க கையில கொஞ்சம் கூட நிக்காம கற்பூர மாதிரி கரைஞ்சு போயிட்டே இருந்திருக்கும். நீங்க ஒருவருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சு உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு உதவியை செஞ்சிருப்பீங்க. ஆனா அது கடைசியில உங்களுக்கே ஒரு பெரிய கண்டமாவே வந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தவங்களே உங்களுக்கு எதிரா திரும்புற சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ரொம்ப கவனமாவும் பொறுமையாவும் எடுத்து வைக்க வேண்டிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பலவிதமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் அல்லது நண்பர் உங்களை கட்டாயப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு அழைச்சிட்டு போகலாம். ஆனா நீங்க உங்க கௌரவத்தை சற்று ஓரம் கட்டிட்டு உறுதியா இந்த இடங்களுக்கெல்லாம் போறத தவிர்த்திடணும். அப்படி இல்லைன்னா உங்களோட கையில இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணமும் உங்களோட சமுதாய அந்தஸ்தும் உங்களோட உடல் நலமும் ஒரே நேரத்துல பறிபோகும். ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை இருக்கிற காலகட்டம் தான் இது. சிம்ம ராசிக்காரங்க இயல்பாவே தங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை பெருசா விரும்புவாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க உங்க முன்னால உங்களை ஒரு மகாராஜா போல பேசிட்டு உங்க பின்னால உங்களை ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்க கிட்ட கூறி உங்களோட சமுதாயத்துல உங்களை அவமானப்படுத்த பார்ப்பாங்க. நீங்க ஏற்கனவே சனியோட தாக்கத்தால ஒரு பெரிய மனசோர்வோட இருக்கீங்க. இந்த நேரத்துல அப்படிப்பட்ட போலியான மனுஷங்க கிட்ட போய் சாதாரணமா பேசலாம் அப்படின்னு உட்கார்ந்தாலே அவங்க அந்த வஞ்சகமான எண்ணம் உங்களை ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிவிடும். உங்களோட இயல்பான அந்த கம்பீரம் முற்றிலும் மங்கி போய் தேவையில்லாத சண்டைகளும் காவல்துறை வழக்குகளும் பார்க்க நேரிடும். எங்க உங்களுக்கு மரியாதை இல்லையோ அங்க நீங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஆனா இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கிற காலகட்டமா இருக்கும். பணவரவும் உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்துல தலைமை பொறுப்புகள்லாம் வந்து சேரும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெற முடியுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேவையற்ற செலவுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அலுவலகத்துல அதிகாரமும் உங்களோட தலைமை பண்பு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க. பொருளாதார நிலையில வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். திடீர்னு விரய செலவுகள் வரக்கூடுங்கிறதால கூடுதல் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடும். வாழ்க்கை துணையோட மனம் விட்டு பேசி இன்பமா இருக்கிறதுக்கான தருணங்கள் நிறையாவே இருக்கு. மனசுல ஒரு இனம் தெரியாத உற்சாகம் வந்து பெருக்கெடுக்கும். ஆனா புதிய முயற்சிகள் எதையும் இந்த காலகட்டத்துல தொடங்குறது கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. திடீர் செலவுகளால கையிருப்பு கரையறதோட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் வந்து சிறு சிறு சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் வந்து உங்க பணியில உதவி செய்வாங்க. வியாபாரத்துல லாபம் கிடைச்சாலும் செலவுகளும் அதிகமா இருக்க போகுது. மகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாயோட தேவையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்ய வேண்டி வரும். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில எதிர்பாராத காரியம் வந்து உங்களுக்கு அனுகூலமா முடிய போகுது. உத்தன நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட சிம்ம ராசிக்காரங்க வந்து என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் உங்க வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருப்பீங்க. ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இது மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாவே அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல முழுசா நாம பார்த்திருப்போம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் எல்லாம் விலக போகுது. லாபம் அதிகமா கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல நெருக்கடிகள் எல்லாம் விலக போகுது. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் இருந்தா அதுவும் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை வந்து அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் வந்து கிடைக்கும். உறவுல இருந்த சண்டை சச்சரவு முழுசா விலகும். தாமாகவே எல்லாமே விலகி புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் வந்து நீங்கும். முடிஞ்ச கால நிறுவனங்கள் வந்து மீண்டும் இயங்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபம் வந்து கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலங்கள்ல திருமண நிலைங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் சவாலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில எளிமையா கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆனா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது நிலைமை மாறி உங்களுக்கு சீக்கிரமாவே திருமண தடை விலகி ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. இனி சிம்ம